வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் 2025-26 நிதியாண்டில் தமிழகத்தில் நடத்தக்கூடிய முக்கிய 8 அகழாய்வு பற்றி பார்க்க போகிறோம். அகழாய்வு இடம், மாநிலம் எல்லாத்தையும் பார்க்க. முதல் இடம் கீழடி, சிவகங்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் கீழடி. கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட வைகைக்கரை நகர நாகரிகத்தின் சான்றுகளை வெளிப்படுத்தியுள்ளது இந்த இடம். 2015 இங்கே அகழாய்வு நடத்திட்டு வர்றாங்க. இப்போது 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டினமருதூர், தூத்துக்குடி மாவட்டம். இதை நீங்கள் எப்படியே அமைச்சிக்கோங்க, பட்டினமருதூர் தூத்துக்குடி அப்படின்றத 2025 நம்ம இந்த கேமரா உள்ள ட்ரோன், அந்த ட்ரோன் வச்சு ஒரு வரைபடமாக்கல் பணிகளை முடிச்சிருந்தாங்க. இப்போ ஜனவரி 2026 முதற்கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க. இதன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருவைக்குளம் அப்படின்ற ஊர். அந்த ஊரில் எடுக்கப்பட்ட பொருள் வந்து செம்பு பொருட்கள், பானை ஓடுகள். இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு முக்கியமான பண்டைய வணிக மையமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தொல்லியல் ஆர்வலர்கள் கருதுகிறாங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா கரிவலம் வந்த நல்லூர். இது நம்ம தெரிஞ்சிருக்கும், தென்காசியில் சங்கரன் கோயில் தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கரிவலம் வந்த நல்லூர். அதாவது கரி அப்படின்னா யானை, யானை அந்த இடத்த வளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேர்லாம் இருக்கு அந்த இடத்துக்கு. ஓகே. இப்பகுதி வந்து தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தின் ஒரு பகுதியாகவும் இரும்பு கால மற்றும் வரலாற்று தொடக்க காலத்தை சேர்ந்த வர்த்தக நகரமாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்துல தான் பண்றாங்க இந்த அகழாய்வு. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட புகழ்பெற்ற புத்த மடாலயமான, அதாவது பௌத்த மடாலயம், சூடாமணி விகாராவின் எஞ்சிய பகுதிகளை கண்டறிய மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்ற வளாகத்துல மற்றும் கடல் சார்ந்த பகுதிகளிலையும் இந்த அகழாய்வு நடத்தப்பட உள்ளது, நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா. இது தென்னிந்தியாவின் பௌத்த கலாச்சார தொடர்புகளையும் கடல்வழி வணிகத்தை வெளிக்கொணரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஓகேவா. தெலுங்கனூர், சேலம் மாவட்டம், காவிரி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தெலுங்கனூர். தெலுங்கனூரை சுற்றியுள்ள மாங்காடு, கோரப்பள்ளம், பண்ணவாடி ஆகிய இடங்கள்ல 500க்கும் மேற்பட்ட கல்வட்டங்கள் காணப்படுகிறது. இந்த இடத்தை இப்பகுதியில் உள்ள மக்கள் பாண்டியன் திட்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது வெள்ளாளூர், கோவை மாவட்டம். கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 4ஆம் நூற்றாண்டு, அதாவது கிமுல இருந்து கிபிக்கு வந்துட்டாங்க. ஓகேவா. வரையிலான காலகட்டத்தில் ரோமானிய நாணய காசுகள், தங்கம், வெள்ளி ஆகியவை கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்கத்தினால் ஆன ரோமானிய உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆபரணங்கள், அதாவது நகைகள்ல ரோமானிய உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஆதிச்சநல்லூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம். நம்ம வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்னு படிச்சிருப்போம், அது வந்து திருநெல்வேலி மாவட்டம். இது ஆதிச்சநல்லூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம். சுமார் 2500 ஆண்டுகள் முந்தைய கல் பதுகை, கல் திரட்டை, முதுமக்கள் தாளிகள், ஈம பேலைகள் போன்ற தொல்லியல் சான்றுகள்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்ணை ஆற்று படுக்கை வரை இந்த அகழாய்வு பணிகளை விரிவுபடுத்தி செஞ்சிருக்காங்க. அடுத்தது மணிக்கொள்ளை கடல், அதாவது நம்ம கடலை வகைகள், மிளகாய் வகைகள் எல்லாம் எப்படி சொல்லுவோம், விதைகள் எல்லாம் மணி வகை அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி அமைச்சிங்க. கடலை அப்படின்னு வச்சுக்கோங்க, கடலூரை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மணிக்கொள்ளை அப்படின்ற ஊர். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கல்மணிகள் மற்றும் பண்டைய தமிழரின் கலை நுணுக்கத்தை வெளிப்படுத்தும் பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கு. ஊதா, பச்சை, மஞ்சள், கருப்பு, சிகப்பு, வெள்ளை என எல்லா நிறத்துல இருக்கக்கூடிய மணி வகைகளும் கிடைச்சிருக்கு. ஓகேவா. அதனாலதான் இந்த ஊருக்கு மணிக்கொள்ளை அப்படின்ற பேரே வந்திருக்கும் போல், எல்லா வண்ணங்களில் உள்ள மணிகள் கிடைச்சதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.